ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். பன்னிரு திருமுறை அமுதம். இதில் இன்று இடம்பெறுவது முதல் திருமுறை திருஞான சம்பந்தர் தேவார பதிகங்கள். விளக்கம் எழுதியவர் நீ.சி. சுந்தரராமன் அவர்கள். குரல் வண்ணம் பூர்ணகுமார். பாடல்களை பாடுபவர் டி.ஏ. திருஞான சம்பந்தம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். சந்த இசைத்தமிழை வழங்கியவர் நம் திருஞான சம்பந்த பெருமான். திருவீழிமிழலையில் நட்டவாடைப் பண்ணில் அமைந்த பதிகம் ஒன்றை பாடி இறைவனை ஏத்தினார். பலவகை பெருமைகளை உடைய சிவபெருமான் எழுந்தருளி உள்ள ஏற்றமிகு திருத்தலம் இது என்கிறார். சடைமுடியிலே கங்கையை தரித்தவன், சரிகின்ற கோவண ஆடையை அணிந்தவன், மழுவாகிய ஆயுதத்தை கொண்டவன், பல்வகையான பூதங்களை தனது படையாக உடையவன், மான் போன்ற மருண்ட விடிகளை உடைய உமையம்மையை இடபாகத்திலே கொண்டவன், என்னை ஆளாக கொள்பவன், விடையாகிய கொடியை ஏந்தியவன். இத்தகைய சிவபெருமான் அருள் புரிகின்ற இடம் திருவீழிமிழலை. இடபக்கொடி அறவடிவை குறிப்பதாகும். அறவாழி அந்தணன் ஆதலின் அந்த கொடி அவனுக்குரிய அடையாளம் ஆகியது. இரண்டாவது பாடலிலே எண்ணலங்காரம் தோன்ற இறைவனது தன்மைகளை குறிக்கின்றார். உலகம் முழுவதும் ஒடுங்கும் ஊழிக்காலத்தில் எல்லாவற்றையும் ஒடுங்கச் செய்யும் இறுதியாக உள்ளவன் அவன். இறுதியான பொருள் ஒன்றாக நிற்கும் அச்சிவபெருமானே முதற் பொருளாகி நின்று உலகை மீளவும் படைப்பவனாக விளங்குகின்றான். சக்தி சிவம் என இருவகைப்பட்டவனாகவும் முக்குண வடிவனாகவும் மாறாத தன்மை கொண்ட நான் மறைகளாகவும் ஐம்பெரும் பூதங்களாகவும் 6 சுவை 7 இசை 8 திசை ஆகியவற்றில் நிறைந்தவனாய் உயிரோடு ஒன்றாகியும் வேறாகியும் உடனாகவும் விளங்கும் சிவபெருமானது இடம் திருவீழிமிழலை ஆகும் எனப்பாடுகிறார். இறைவன் கண்ணும் ஒளியும் கதிரும் சூரியனும் ஒளியும் சூடும் போல உயிர்களோடு கலந்து நிற்கும் இருவகை தன்மைகளையும் விரித்துரைக்கின்றது. இசையும் அதற்கு ஆதாரமான 7 சுரங்களும் வல்லோசை மெல்லோசை உடைய தமிழும் உள்ள உணர்வாகிய சுவையும் பொருந்திய தாள வேறுபாட்டு ஒலிகளும் லயங்களும் மண் புனல் உயிர் காற்று நெருப்பு சூரியன் சந்திரன் வானம் ஆகிய 8 வடிவங்களாகவும் உள்ள இறைவனுடைய இடம் திருவீழிமிழலை ஆகும். இறைவனின் அட்டமூர்த்தங்கள் இந்த பாடலில் விளங்கப் பெறுகின்றன. இப்பாடல்களை யாழிசையில் பாட வல்லவர்களும் பாடக் கேட்டவர்களும் நற்கதி பெறுவர் என்கிறார் சம்பந்தர். சடையார் பூனல் உடையானோரு சரி கோவண உடையான், சடையார் பூனல் உடையானோரு சரி கோவண உடையான், படையார் மழி உடையான் பல பூதப்படை உடையான், படையார் மழி உடையான் பல பூதப்படை உடையான், மடமான் வீழி உமை மாதிடம் உடையான் எனை உடையான், மடமான் வீழி உமை மாதிடம் உடையான் எனை உடையான், விடையார் கோடி உடையானிடம் வீழும் மிழலை, விடையார் கோடி உடையானிடம் வீழும் மிழலை, பண்ணும் பல ஓசை தமிழவையும் பண்ணும் பதமேழும் பல ஓசை தமிழவையும் உள் நின்றதொரு சுவையும் ஒரு தாளத் தொலி பலவும், உள் நின்றதொரு சுவையும் ஒரு தாளத் தொலி பலவும்,
மண்ணும் புனல் உயிரும் வரு காற்றும் சுடர் மூன்றும் மண்ணும் புனல் உயிரும் வரு காற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் முழுதானிடம் வீழும் மிடலையே விண்ணும் முழுதானிடம் வீழும் மிடலையே மண்ணும் புனல் உயிரும் வரு காற்று சுடர் மூன்று விண்ணும் முழுது ஆனானிடம் வீழும் மிடலையே வீழும் மிடலையே வீழும் மிடலையே வீழும் மிடலையே. ஞானசம்பந்தர் பதிக இசையினாலே பல தலங்களை வழிபடும் இயல்பினர். பதிகப் பெருவழியின் மூலம் பல இயற்கை நலங்களையும் ஏழிசை திறங்களையும் ஞானம் உய்யும்படியான நன்னெறிகளையும் காட்டும் கடவுட்கொள்கையினர். ஏழூர் தலங்களிலே திருக்கண்டியூரை வணங்கிய பின்னர் வெந்நீரப்பராக இறைவன் எழுந்தருளியிருக்கும் சோற்றுத்துறையை வழிபட வருகின்றார். வெளிநடையாக வரும்பொழுது ஒப்பில் வன் தமிழ் மாலையாகிய இந்த பதிகத்தை பாடி அருளினார். சிற்றின்பங்களை அனுபவியாமல் தவிர்ப்பது இறைவனின் உள்ளமன்று. அதனாலே அந்த இன்பத்தை இல்லறத்தானுக்கு ஓதிய முறையாலே அவனருளே துணையாக நுகர்வேன் என்று கூற இறைவன் அதனை ஏற்பதான். தன்முனைப்போடு சிற்றின்பத்தை நான் நுகர்வேன் என்பது தகாது. நெறிமுறைப்படி அமைந்த சிற்றின்பத்தை துய்ப்பதை இறைவன் ஏற்றுக்கொள்வாராம். அத்தகைய பெருமானார் எழுந்தருளியுள்ள திருச்சோற்றுத்துறையை சென்றடைவோம் என்று தம் நெஞ்சை நோக்கி கூறுகிறார். நோய்களுக்கு இடமான இந்த உடலுடன் பிறத்தல் நீங்குமாறு இப்பிறப்பை பயன்படுத்த நினைக்கின்ற அறிவுடையவர்களே வெட்டுகின்ற போர் செய்வதற்குரிய மழுவாயுதத்தை ஏந்தியவரும் நீலமணி கழுத்தை உடையவருமாகிய சிவபெருமான் உரையும் திருச்சோற்றுத்துறையை சென்றடைவோம். இதன் மூலம் நோயுடைய இந்த உடலிலே பொருந்தி வாழ்கின்ற இந்த வாழ்நாளை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் என ஞானிகளை நோக்கி கூறுகிறார். அடியவர்களாக உள்ளவர்களே, அழகு குளிர்ச்சி ஆகியவற்றோடு விளங்கும் திருச்சோற்றுத்துறையில் எழுந்தருளியுள்ள இந்த முதல்வனை மனதாலே சிந்தியுங்கள். சந்த இசையோடு ஞானசம்பந்தன் பாடிய இந்த பாடல்களை தமக்கு வந்தவாறு பாடி வழிபடுதலே அந்த இறைவருக்கு நாம் செய்யும் வழிபாடாகும். சிந்திக்கின்றபடியாக இந்த சந்த இசையை பாடுவதே வழியாக அமையும். இப்பதிகம் தக்க ராகத்தில் அமைந்துள்ளது. செப்ப நெஞ்சே நெறிகுள் சிற்றின்பம் செப்ப நெஞ்சே நெறிகுள் சிற்றின்பம் துப்பல்கள் நாது அருளே துணையாக ஒப்பர் ஒப்பரே ஒப்பரே பெருமா ஒப்பரே ஒப்பரே பெருமான் ஒளி வெண்ணீற்று வெண்ணீற்று அப்பய தோற்று துறை செல்து அப்பர் தோற்று துறை செல்து அடைவோமே அந்தள் தோற்று துறையும் ஆதியை அந்தள் தோற்று துறையும் ஆதியை சிந்தை செய்மில் அடியார் ஆயினே சிந்தை செய்மின் அடியாராயினி தந்தம் பரவு
சந்தம் பரவு ஞான சம்பந்தல் வந்தவாரே புனைதல் வழிபாடே வந்தவாரே புனைதல் வழிபாடே வழிபாடே வழிபாடே. மதுரைப்பதியில் திருஞான சம்பந்தர் சமணர்களின் விருப்பத்தின்படி அவர்களோடு இறைவனருளை முன்னிட்டுக் கொண்டு வாதம் புரிந்தார். மன்னவனது வெப்பு நோயை பதிகம்பாடி நீக்கிய பின்னர் சமணர்கள் அனல்வாதம் புரிய அழைத்தனர். அவர்கள் தங்கள் மந்திரங்கள் எழுதிய ஏடுகளை நெருப்பிலிட அவை வெந்தொழிந்தன. அப்போது ஞானசம்பந்தர் தாம் அருளிய பாடல் தொகுப்பில் முன்னரே திருநள்ளாற்றுப்பதியில் பாடிய பதிகமாகிய போகமார்த்த என்று தொடங்கும் இப்பாடல்கள் அமைந்த ஏடு கிடைத்தது. இந்த பதிக ஏட்டை நெருப்பிலிட்டார் திருஞான சம்பந்தர். அந்த ஏடு சாம்பல் ஆகாமல் பச்சை ஏடாக நின்றது. எனவே இந்த பதிகம் பச்சை பதிகம் என்று அழைக்கப்படுகிறது. போகமார்த்த பூன்முலையாள் தல்நோடு பொன்னகலும் போகமார்த்த பூன்முலையாள் தல்நோடு பொன்னகலும் பாகமார்த்த பைங்கள் வெள்ளேற்று அண்ணல் பரமே ஆகமார்த்த தோளுடையல் கோவண ஆடையின் நாகமார்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே தோடுடைய காதுடையல் தோளுடையல் தோலை வீடுடைய போர் வீடையல் வெள்ளோர் பாலுடையல் ஏடுடைய மேற் உலகோடு ஏழ்கடலோ சூழ்ந்த நாடுடைய நம் பெருமான் மேயது நல்லாரே. இன்பத்திற்கு நிலைக்கடனாய் அணிகலன்கள் பொருந்திய தனங்களை உடைய உமை அம்மையை திருமேனியின் இடபாகமாக இருக்கச் செய்தவன் இறைவன். பசிய கண்களோடு கூடிய வெண்மையான இடபத்தை தனது ஊர்தியாக கொண்டவன். தலைவனும் மேலானவனும் ஆகிய அந்த இறைவன் தோலாடை உடையவன். இடையில் கட்டிய கோவன ஆடை உடையவன். பாம்பை கச்சாக அணிந்தவன். அவன் நம்முடைய பெருமான் ஆவான். அவன் எழுந்தருளியிருக்கும் தலம் திருநள்ளாறு ஆகும். சந்திரனை தன் உச்சி மீது விளங்கச் செய்தவனாய் தேவர்கள் எங்கள் தலைமையிலுள்ள எம்பெருமானே என வணங்கவும், அடியவர்கள் எங்கள் முடிமீது விளங்கும் எம்பெருமான் என போற்றும் அருள்பாலிக்கின்ற சிவபெருமான் மேவிய தலம் திருநள்ளாறு ஆகும். நட்புக்கு ஏற்ற நல்லார் வாழும் சீகாழியிலே தோன்றிய ஞானசம்பந்தன் குளிர்ந்த கங்கையும் வெண்பிறையையும் தாங்கிய சடை முடியையும் உடைய சிவபெருமான் அருள் புரியும் நல்லியல்போர் வாழும் திருநள்ளாற்றை போற்றிப் பாடிய திருப்பதிக பாடலை ஓதி
வல்லவர் கர்ம வினைகள் நீங்க வானவர்களோடு தேவர் உலகில் வாழ்வர் என்கிறது திருக்கடைக்காப்பு. அணி ஆப்பனூரை நெருங்கி அந்த ஆலயத்தில் உரைகின்ற இறைவனை இறைஞ்சினார் திருஞான சம்பந்த பெருமான். இத்தலம் இன்று திருவாப்புடையார் கோவில் என வழங்கப்படுகிறது. மதுரை மாநகரின் ஓர் கூறாக வையையாற்றின் வடகரையிலே இந்த ஊர் ஏற்றம் பெற்றுள்ளது. இப்பதிகத்தில் ஆப்பனூர் உரையும் ஆதியை அடிபணிவார், பரவுபவன், புகழ்வார், வினைகளின் பற்றுக்களை அறுப்பார் என்கின்றார். இரண்டாவது பாடலில் இத்தலத்தில் விளங்கும் இறைவியின் திருப்பெயர் குரவம் கமழ் குடலால் என குறிப்பிட்டுள்ளார். குறாமலரை தன்னுடைய கூந்தலிலே சூடியமையால் அந்த மலரின் வாசனை உடையவனாக அம்மை அருள் தருகின்றாளாம். முற்றுஞ்சடை மூடிமே முதிரா இளம் பேரையல் முற்று தடை முடிமேல் முதிரா இளம் பேரையல் ஒற்றை பட அறவோ அது கொண்டு அரை கண்ணில்தான் தமிழ் சீரானை திரு ஆப்பனூரானை தமிழ் சீரானை திரு ஆப்பனூரானை பற்று வினைப்பற்று அறுப்பாரே பற்றும் மனம் உடையார் வினைப்பற்று அறுப்பாரே அந்தள் புனல் வைகை அணியாப்பனூர் மேய தந்தம் மலர் கொள்தை தடைமேல் உடையானை அந்தள் புனல் வைகை அணியாப்பனூர் மேய தந்தம் மலர் கொள்தை தடைமேலுடையானை நந்தி அடி பரவு நல ஞான சம்பந்தல் நந்தியடி பரவு நல்ல ஞான சம்பந்தல் சந்தம் இவை வல்ல தடுமாற்று அறுப்பாரே சந்தம் இவை வல்ல தடுமாற்று அறுப்பாரே சடையின் மேல் வளர்ச்சியடையாத இடம்பிறை சூடியவனாகவும் பாம்பை இடையில் கட்டி உள்ளவனாகவும் வெறுத்தற்கில்லாத புகழை உடையவனாகவும் விளங்கும் ஆப்பனூர் இறைவனை தமக்கு உரிய பற்றாக கொள்ளும் உள்ளமுடையவன் வினைகளின் தொடர்பை நீங்கப் பெறுவான். இந்த பாடல் பற்றுக பற்றற்றான் பற்றினை எனும் திருக்குறட்கருத்தை நினைவூட்டுகின்றது. இரண்டாவது பாடலிலும் அணி ஆப்பனூர் ஆணை பாரவும் மனம் உடையவர்கள் வினை நீக்கம் பெற்று வாழ்வு நலம் பெறுவதனை பேசுகின்றது. தகரம் என்பது ஒரு மரவனம். அந்த மரம் மனம் வீசும் தன்மையை உடையது. அந்த மரத்தையும் மற்றும் மணிகளையும் கலந்து வீழ்ந்து வரும் அருவிகளை உடைய மிகப்பெரிய மலையை வில்லாக வடைத்து அசுரர்களின் நகரங்களாக விளங்கிய முப்புறங்களையும் பொடிவிடச் செய்து மகிழ்ந்தவன் இத்தலத்து இறைவன். முப்புறம் எரி செய்த பழைய வரலாறு உயிர்களுக்குரிய ஆணவம், கண்மம், மாயை எனும் மும்மலங்களாகிய குற்றங்களை அழிக்கும் உபகாரத்தை குறிப்பதாக கொள்வர் சான்றோர். அதனை செய்வதால் இறைவன் மகிழ்ச்சி அடைகின்றான் என்கிறார் திருஞான சம்பந்தர். மேலும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எனும் குறட்கருத்தை நினைவூட்டும் வகையில் இறைவனை அகர முதலான் என போற்றுகின்றார். அகரம் எல்லா எழுத்துக்களிலும் கலந்து நிற்பதைப் போன்று இறைவனும்
எல்லா பொருள்களிலேயும் கலந்து விளங்குவதனாலே இவ்வாறு கூறினார். அகர முதல்வனை பரவுபவார் வினை மாசுகள் நீங்கப் பெறுவார். சிவன் திருவடிகளையே பரவும் நல்ல ஞானசம்பந்தன் பாடிய சந்த இசையோடு கூடிய இந்த பாடல்களை ஓதவல்லவர் நிலையான மெய்யறிவான ஞானத்தை பெறுவார்கள் என பயன் கூறுகின்றனர். இப்பதிகம் குறிஞ்சிப்பண்ணிலே அமைந்துள்ளது. மேகராக குறிஞ்சிப்பண்ணில் திருப்பராய்த்துறை தலத்திலே விளங்கும் இறைவனை போற்றுகின்றார். கோதில் தமிழ்ச்சொல் மாலையாக இந்த பதிகம் விளங்குவதை சேக்கிழார் பாராட்டுகிறார். திருப்பராயத்துறை காவிரியின் தென்கரையில் திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே விளங்கும் திரு ஊர். நிறு சேர்வதோர் மேனியர் நேரிழை நெருக சேர்வதோர் மேனியர் நேரிழை புரு சேர்வதோர் கொலமாய் பாரு சேர்தலை கையப்பனாய் குடை பாரு சேர்தலை கையப்பனாய் குடை ஆறு சேதடை அண்ணலே ஆறு சேதடை அண்ணலே செல்வ மல்கிய செல்வர் பராய்த்துறை செல்வ மல்கிய செல்வர் பராய்த்துறை செல்வர் சிதையாத செல்வல் ஞான சம்பந்தன செந்தமிழ் செல்வல் ஞான சம்பந்தன செல்தமிழ் செல்வ மாம் இவை செப்பவே செல்வல் ஞான சம்பந்தன செந்தமிழ் செல்வ மாம் இவை செப்பவே செல்வ மாமிவை செப்பவே செல்வ மாம் இவை செப்பவே திருப்பராய்த்துறையில் கங்கை மேவிய சடை உடையவராக விளங்கும் இறைவன் திருநீரணிந்த திருமேனி அழகினர். அணிகலன்கள் பல புனைந்த உமையம்மையை ஒரு பாகமாக கொண்ட பொற்புடைய கோலத்தினர். புலால் நாற்றம் கூடிய பிரமனது தலை ஓட்டை கையில் கொண்டவர் என்பது முதற்பாடல். இறுதிப் பாடலில் சிதையாதனவாக செந்தமிழ் பாடல்கள் விளங்கும் என்பதனை குறிப்பிடுகின்றார். இந்த பாடல்கள் காலங்காலமாக சிதைந்து போகாமல் பாடப்பெற்று வரும் மரபினை எண்ணி பார்த்தால் செந்தமிழின் இளமையும் எழிலும் ஏற்றமும் நமக்கு புலனாகும். சிதைவில்லாத இப்பாடல்களை இசையோடு பாடுவதால் எல்லா செல்வங்களும் நாம் பெறலாம் என்கிறார் சம்பந்தர். செல்வம் பெறச் செழுந்தமிழ் உறுதுணையாக விளங்கும் என்பது சம்பந்தர் காட்டும் நன்னெறி. சம்பந்தர் தமது பாடல்கள் பல செய்துள்ளார். நெருப்பில் இட்ட பதிக ஏடு வேகாமல் பச்சையாக விளங்கியது மதுரை நகரில். அதுபோல திருப்பாச்சிலாச்சிராமம் எனும் தலத்தில் முயலகன் நோயால் வருந்திய மழ அரசன் மகளின் துன்பத்தை போக்கினார். கொடிமாடச் செங்குன்றில் அடியார்களின் சுரநோய் துன்பத்தை பதிகம்பாடி தீர்த்தருளினார். நடுநாட்டு யாத்திரையின் போது திருவண்ணாமலையை வணங்கிய பின்னர் திருவோத்தூர் தலத்தை அடைகின்றார். ஓத்து என்னும் 4 வேதங்களும் அத்தலத்தில் எழுந்தருளிய இறைவனை வணங்கி உயர்ந்ததால் ஓத்தூர் என பெயர் பெற்றது. அந்த ஊரில் அடியவர் ஒருவர் இறைவனுக்கு ஆக வளர்த்த பனை மரங்கள் ஆண் பனைகளாக ஆகி பலன் தராமல் போயின. அதனைக் கண்ட மாற்றுச் சமயத்தினர் ஏளனம் செய்தனர், வசைபாடினர்.
பனைமரங்கள் பரமன் அருளால் காய்க்குமோ என நகையாடினர். இந்த செய்தியை அங்கு வழிபட வந்த ஞானசம்பந்த பெருமானிடம் அவ்வடியார் வருந்தி விண்ணப்பித்தனர். அப்போது காளிப்பிள்ளையார் இந்த ஆண் பனைகள் பெண் பனைகளாகி காய்க்குமாறு அருள் நல்க வேண்டும் என்று இந்த பதிகத்தை பாடினார். உடனே அவை குணங்கள் ஈன்று பலன் தந்தன. மாற்று சமயத்தினரின் வசை மாறிற்று. பதிக இசையால் இசை வந்தது. புகழ்மிகு அற்புதமும் பூத்தது. பழந்தக்க ராகத்தில் இப்பதிகம் அமைந்துள்ளது. பூத்தேந்தாயன கொண்டுனில் பொல்நடி பூத்தேந்தாயன கொண்டுனில் பொல்நடி பூத்தேர்ந்தாயன கொள்டோனில் பொல்நடி ஏத்தார்தாரில்லை என்னும் தான் ஏத்தார்தாரில்லை என்னும் தான் போத்தூர் மேய ஒளிமழுவாழங்கை ஓத்தூர் மேய ஒளிமழுவாள் அங்கை ஓத்தூர் மேய ஒளிமழுவாழங்கை ஊத்தீரும் குணங்களே ஓத்தூர் மேய ஒளிமழுவாழங்கை ஊத்தீரும் ஊணங்களே குறும்பை ஆண்பனை ஈன்புலையோ குறும்பை ஆண்பனை ஈன்புலை போத்தூர் அரும்பு கொள்தை அடிகளை அரும்பு கொள்தை அடிகளை பெரும்புகலியுள் பெரும்புகலியுள் ஞான தம்பல் பெரும்புகலியுள் ஞான தம்பல் பெரும்புகலியுள் ஞான தம்பல் சொல் விரும்புவார் வீணை ஈடே விரும்புவார் வீணை ஈடே விரும்புவார் வினை ஈடே. திருவோத்தூரில் ஒளிபொருந்திய மழுவை கையில் ஏந்தி விளங்கும் கூத்தரே, பூசைக்குரிய நறுமலர்களை எடுத்துக்கொண்டு குணங்களை கூறி பொன்போன்ற திருவடிகளை வழிபடாதவர் எவரும் இல்லை. பாடும் அடியவர்களுக்கு அவர்கள் அழையாமலே வந்து அருள் புரிக. முதற் பொருளாக விளங்கும் இறைவனை, கொன்றை மலர் விளங்கும் திருமுடியை உடையவரே, தலைவரே என்றெல்லாம் அழைத்து உமது அழகினை புகழ்ந்து ஓதாதவர் உள்ளனரோ? அருள் நல்குவீராக. இதுவரை பன்னிரு திருமுறை அமுதம் கேட்டீர்கள். இதில் இன்று இடம்பெற்றது முதல் திருமுறை திருஞான சம்பந்தர் தேவாரப் பதிகங்கள். விளக்கம் எழுதியவர் நீ. சி. சுந்தரராமன் அவர்கள். குரல் வண்ணம் பூர்ணகுமார். பாடல்களை பாடியவர் டி. ஏ. திருஞான சம்பந்தம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்ட படைப்பு.